பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். மத்தேயு 18:20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அமேன். பிதாவே. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமீன் பிதாவே. 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிப்படுத்துதல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி அப்பா. இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உம்மோடு வாசம் பண்ண தேவரீர் நாங்களும் ஆவலாய் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆமீன் பிதாவை. உமக்கேற்றபடி நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அனுதினமும் நீர் எங்களை போதித்து உம்முடைய வசனத்தின் மூலியமாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவன் நீர் பரிசுத்தரப்பா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் உம்மை போல் பரிசுத்தராய் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரப்பா. இந்த உலகத்தின் மாயைகளோ தீட்டுகளோ அருவருப்புகளோ எங்களை தீண்டாதபடிக்கு தேவாதி தேவன் உம்முடைய மகா பெரிதான பரிசுத்த ஆவியானவருடைய மகா கிருபை எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எல்லா மாயைகளுக்கும் நீர் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தீரோம் ஆண்டவரே. அமீனப்பா. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகா கிருபை எங்களை வழிநடத்துவதாக. தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. உம்முடைய ஒத்தாசின் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா. நீர் பேசுவீராக தகப்பனே. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க கிருபை தாங்க. உமக்கு நன்றி செலுத்தீரோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பறந்து விரிந்து எங்கள் அழகான தேசத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி அப்பா. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்கு கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை குறித்ததான ஒரு தெய்வ பயம் அவங்க இருதயத்துக்குள்ளே உண்டாகட்டும் என்றாச்சா. ஆமீன் பிதாவே. நீர் அரசாளுகிற தேவன். நீர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறீர் என் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தின் கிரியலாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படத்தக்கதான கிருபை தாங்க. நியாயம் தீர்க்கிற தேவனாக நீர் வரப்போகிறீர். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர் அப்பா. அமீன் பிதாவே. அப்பா, உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க வேண்டுமே. அமீன் பிதாவே. நித்திய நித்திய காலமாக தேவ சமூகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றாச்சா. இரக்கமும் கிருபையுமாய் இருந்தருளும் ஆண்டவரே. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனங்கள் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. அமீன் அப்பா. உலகத்தின் இரட்சகர் நீரே அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், மீண்டும் வரப்போகிறவர், எங்களை அழைத்து கொண்டு போக போகிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும் பொழுது உம்முடைய ரகசிய வருகையிலே உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தமும் எங்கள் செவிகளில் கேட்கத்தக்கதான கிருபை நீர் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தீரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலை அடைங்க. உம்முடைய சமாதானத்தை குடும்பத்துக்குள் ஊற்றுங்க தகப்பனே. ஆமீனப்பா. ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் விட்டு கொடுக்க
பொறுக்கவும் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த கர்த்தர் அனுகிரகம் புரிய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்றி. குடும்பத்தின் கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நீர் கூட இருந்து வழிநடத்தும் பொழுது ஒரு குறைவும் இல்லை என் ராஜா. சகலமும் நிறைவாயிருக்குமே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. இவ்வேளிலும் கூட சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடுவீராக. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராகப்பா. பாதுகாப்பை அருள் செய்யுங்க தகப்பனே. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜீவனை அருள் செய்யும் உம்முடைய சாட்சியால் நிலைநிறுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.